இந்த கொஷின் பாருங்கள். இது வந்து கூற்று காரணம். இதில் என்ன கூற்று கொடுத்துருக்காங்க, என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1919 ஆண்டு கிலாஃபத் இயக்கம் அலி சகோதரர்களால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று கரெக்டு தான். 1919 வந்து கிலாபத் இயக்கம், கிலாபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த இயக்கம் வந்து நடந்திருக்கும். யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா அலி சகோதரர்கள், அலி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ கூற்று வந்து கரெக்டு தான். அலி பிரதர்ஸ் பேர் என்னென்னா முகமது அலி, ஷவுக்கத் அலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர், முகமது அலி, ஷவுக்கத் அலி அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதாவது ஹிந்து முஸ்லீம் அந்த ஒற்றுமையை வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. சொல்லப்போனால் காந்தி இருக்கார்ல, அவரே இதை வந்து என்ன நினச்சாருன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் எடுத்துக்கிட்டாராம், ஒரு நல்ல வாய்ப்பாக தான் எடுத்துக்கிட்டாராம். இந்த மாதிரி இந்துவையும் முஸ்லீமையும் ஒற்றுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் காந்தி எடுத்துக்கிட்டாரு. காந்தி காங்கிரஸில் தானே இருந்தார். அப்போ இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணமும் கரெக்டு தான். கூற்று கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். அப்போ இதில் என்ன வரும்னா கூற்று மற்றும் காரணம் சரி, சி தான்.